இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதை பார்த்துட்டு அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ சென்னை போர்ட் அத்தாரிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு 13 வேகன்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 13 வேகன்சிக்கான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ, மெடிக்கல் டெஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன டெசிக்னேஷன், எவ்வளோ வேகன்சி அப்படின்றத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர். இவருக்கு வந்து 50லேருந்து 1,60,000 வரைக்கும் சேலரி இருக்கும். ஒரே ஒரு வேகன்சி இருக்குது, அன்ரிசர்வ்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது லா ஆஃபீஸர் கிரேட் 1, 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் இவங்களோட சேலரி இருக்கும். ஒரே ஒரு போஸ்டிங் தான் அன்ரிசர்வ்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் சேலரி இருக்கும். இதில் 2 வேகன்சி இருக்குது, ரெண்டுமே அன்ரிசர்வ்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. டெபுட்டி டிராஃபிக் மேனேஜர் இது பார்த்தீங்கன்னா 60,000லேருந்து 1,80,000 வரைக்கும் சேலரி இருக்கும். 2 வேகன்சி இருக்குது, ரெண்டுமே அன்ரிசர்வ்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியர் மெக்கானிக்கல். இதில் பார்த்தீங்கன்னா 50,000லேருந்து 1,60,000 வரைக்கும் சேலரி இருக்கும். 2 வேகன்சி இருக்குது, அன்ரிசர்வ்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கானது 50,000 to 1,60,000 வரைக்கும் சேலரி இருக்கும். ஒரே ஒரு வேகன்சி பிடபிள்யூபிடி ஓஹெச்க்கு ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது முதல்ல நம்ம பார்த்த அந்த 6 வேகன்சியும் கிளாஸ் 1. கிளாஸ் 2ல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் மேனேஜர் லைப்ரரி இதில் 40,000 to 1,40,000 வரைக்கும் சேலரி இருக்கும். ஒரே ஒரு வேகன்சி ஓபிசிக்கு ஒதுக்கியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் இடிபி இதில் 40,000 to 1,40,000 வரைக்கும் சேலரி இருக்கும். ஒரே ஒரு வேகன்சி அன்ரிசர்வ்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஃபயர் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டன்ட் சேஃப்டி ஆஃபீஸர் 40,000 to 1,40,000 வரைக்கும் சேலரி இருக்கும். ஒரே ஒரு வேகன்சி அன்ரிசர்வ்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் இதில் 40,000 to 1,40,000 வரைக்கும் சேலரி இருக்கும். ஒரே ஒரு பொசிஷன் தான், அதுவும் அன்ரிசர்வ்டுக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் எல்லாமே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 26/2 தான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அன்னையிலேருந்து க்ளோசிங் டேட் வந்து 19th March 2026. அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் உங்களுக்கு அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அதே மாதிரி அவங்களோட வெப்சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாலோ, இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கனாலோ http://www.ipa.nic.in இதில் வந்து அவங்களோட அந்த லிங்க்கும் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் வந்து chennai-port.gov.in இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டீங்கனாலும் கெரியர் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி இல்லை நோட்டிஃபிகேஷனில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன் படிக்காமல் எப்பயுமே வந்து ஜாப் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். chennai-port.gov.in அதுவும் அதே மாதிரி இந்த ஜாபுக்கான லிங்க் எதில் இருக்கோ அந்த வெப்சைட்டு லிங்க்கையும் நான் கொடுத்துட்றேன். அதை பார்த்துட்டு நோட்டிஃபிகேஷன் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஒவ்வொரு பொசிஷனுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கலாம், அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கலாம், இதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃபீஸருக்கு வந்து ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் ஃபுல் டைமில் சோஷியல் சயின்ஸ் படிச்சிருக்கணும். அதே மாதிரி முக்கியமாக லோக்கல் லாங்குவேஜ், அதாவது தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும். ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லேபர் வெல்ஃபேர் ஆஃபீஸராகவோ இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் ஆஃபீஸராகவோ ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லா ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் லா வந்து ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படிச்சிருக்கணும். ஒரு 2 years வந்து லீகல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், இல்லை கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும். சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படித்தவங்களுக்கானது. ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேடரில் இருந்தால் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெபுட்டி டிராஃபிக் மேனேஜர் டிகிரி வந்து உங்களுக்கு வந்து ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தா கூட போதும். 9 years வந்து கார்கோ ஆப்ரேஷனோ இல்லை ரயில்வேல டிரான்ஸ்போர்ட்டேஷன் எக்ஸிக்யூட்டிவாவோ நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மெக்கானிக்கல். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் படிச்சிருக்கணும். ஒரு 5 years இதே மெக்கானிக்கல் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அடுத்தது அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் இசிஇயில் டிகிரி வாங்கியிருக்கணும். ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் இதே ஃபீல்டில் இருக்கணும். அடுத்தது அசிஸ்டன்ட் மேனேஜர் லைப்ரரி, கிராஜுவேஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அந்த டிகிரி ஆர் டிப்ளமோ இன் லைப்ரரி சயின்ஸ். டிகிரி வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சுட்டு டிப்ளமோ வந்து லைப்ரரி சயின்ஸ் படிச்சிருந்தா ஓகே. பட் ஒரு 10 இயர்ஸ் வந்து ரெப்யூட்டட் லைப்ரரியில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் இடிபி, பிஇ, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும், இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஒரு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்ப்யூட்டர் யூனிட்டில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் உங்களுக்கு. அடுத்தது ஃபயர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் சேஃப்டி ஆஃபீஸர். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எஸ்எல்சி பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ட்ரைனிங் ஃபயர் சர்வீஸ் காலேஜ் ஆஃப் நாக்பூர் அங்கேயோ இல்லை அது ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்லேயோ படித்த அந்த ட்ரைனிங் ஃபயர் சேஃப்டிக்கான ட்ரைனிங் எடுத்த ஒரு கேண்டிடேட்டாக இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னா பிஇ ஃபயர் இன்ஜினியரிங் அந்த மாதிரியும் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இதே ஃபீல்டில் வேணும். அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல். இதை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் வந்து மெரைன் பயாலஜி நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும், இல்லை மெரைன் பொல்யூஷன், டாக்ஸிகாலஜி, சாயில் மெக்கானிக்ஸ் இந்த மாதிரி இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிச்சுட்டு அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் மெரைன் பொல்யூஷன், டாக்ஸிகாலஜியில் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டியும் எக்ஸ்பீரியன்ஸும். ஸோ எலிஜிபிள் அப்ளிகன்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுக்குற இன்ஃபர்மேஷனையும் உங்கள் டிக்ளரேஷனும் வச்சு மாத்திரம்தான் அவங்க வந்து உங்களை வந்து எக்ஸாமுக்கு கூப்பிட போகிறாங்க. அதே சமயத்தில் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்டர்வியூ எல்லாம் நடக்குது. பட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது நீங்கள் கொடுத்துருக்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கரெக்டான வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ உங்ககிட்ட வேலிட் மார்க் ஷீட், அதாவது ஒரிஜினலாக மார்க் ஷீட்ஸோ டிகிரியோ டிப்ளமோவோ இல்லை வந்து அவங்க ஏதாவது மெம்பர்ஷிப் இப்போ ஐசிடபிள்யூஎஸ்சிஏ என்ன மெம்பர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒரிஜினலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனுக்கும் உங்களோட ஒரிஜினலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தால் உங்கள் கேண்டிடேச்சர் வந்து கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த வேகன்சி போர்ஷனை பொறுத்த வரைக்கும் இது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாம். ஸோ அது வந்து அவங்க அத்தாரிட்டியோட ஃபைனல் டிசிஷன், அது மாறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஏஜ் லிமிட் அப்படின்றது ஒன்று வேணும் இல்லையா? ஸோ மொத்தமாக வந்து ஏஜ் லிமிட் அப்படின்றது வெல்ஃபேர் ஆஃபீஸருக்கு 30 இயர்ஸும், லா ஆஃபீஸருக்கு 30 இயர்ஸும், சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு 35 இயர்ஸும், டெபுட்டி டிராஃபிக் மேனேஜருக்கு 40 வயசும், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்கு 35 இயர்ஸும், அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இசிஇக்கு 30 வயசும், அசிஸ்டன்ட் மேனேஜர் லைப்ரரிக்கு 35 வயசு, அசிஸ்டன்ட் மேனேஜர் இடிபி 35 வயசு, ஃபயர் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் சேஃப்டி ஆஃபீஸர் 45, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் 35 இயர்ஸ். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக வந்து ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்காங்க. பட் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கீழே வர ஒரு ஜாப் அப்படிங்கிறதுனால ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்ளிகபிள் தான். ஸோ எஸ்சி எஸ்டி அப்ளை பண்ணுறீங்கன்னா 5 இயர்ஸும், அதர் பேக்வர்ட் கிளாஸ் அதாவது நான் கிரீமி லேயர்லன்னா 3 இயர்ஸும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் 10 இயர்ஸ், அதே பிடபிள்யூபிடி கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் 15 இயர்ஸும், பிடபிள்யூபிடி கேண்டிடேட் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 13 இயர்ஸும் வந்து ஏஜ் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்து அன்ரிசர்வ்ட் கேட்டகரியில் இருக்க ஒரு வேகன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அங்கே வந்து அப்ளை ஆகாது, அதாவது நாட் எலிஜிபிள் ஃபார் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே சமயத்தில் நீங்கள் வேறு போர்ட்டில் இப்போ கொச்சின் போர்ட்டில் ஒர்க் பண்ணலாம், இல்லை மேங்களூரில் ஒர்க் பண்ணலாம். ஸோ வேறு போர்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அப்போது அவங்க வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் அப்பர் ஏஜ் லிமிட் 55 இயர்ஸ் வரைக்கும் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் வந்து கிளாஸ் 1 பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதை வந்து பார்த்துருவோம். கிளாஸ் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 120 மினிட்ஸ்க்கான எக்ஸாம்ஸு, அதே மாதிரி மேக்ஸிமம் மார்க் வந்து 100. 100ல் வந்துட்டு உங்களுக்கு வந்து 15 மார்க் எக்ஸ்ட்ரா 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்டர்வியூவில் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க இல்லையா, அதோடைய உங்களோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அந்த மார்க்கு. ஸோ அதாவது ரிலேட்டிவ் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, ஈஸியாக மெக்கானிக்கலோ இல்லை வந்து லாவோ அப்படின்னா அந்த கிராஜுவேஷனுக்கான அந்த கொஷின்ஸ் வந்து 50 மார்க்குக்கும், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் 15, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 15, ஜென்ரல் அவேர்னஸ் 10, இங்கிலீஷில் 10. ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. கிளாஸ் 2 பொறுத்த வரைக்கும்
உங்களோட ஸ்பெஷலைசேஷன் எதில் அப்படின்றதுக்கு 50 மார்க்குக்கும், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்கில் 15 மார்க்குக்கும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 15, ஜென்ரல் அவேர்னஸில் 10, இங்கிலீஷில் 10, மொத்தமாக 100 மார்க்குக்கான கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கப்படும். 120 மினிட்ஸ் தான். அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து அது வந்து 15 மார்க்குக்கு வந்து உங்கள் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. 1/4 மார்க் வந்து உங்களோட தப்பான ஆன்சருக்கு டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ மார்க் எடுத்தால் நான் மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தால் அட்லீஸ்ட் நீங்கள் நான் 100க்கு வந்து 40%, அதாவது 40 மார்க் கண்டிப்பாக எடுத்தால் தான் மினிமமாக நீங்கள் குவாலிஃபைட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓபிசினா 35%, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபினா 30%. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்றது இந்த ஆன்லைன் நீங்கள் கம்ப்யூட்டர் எக்ஸாம் எழுதுறீங்க இல்லையா? ஸோ அது வந்து அதுதான் செலெக்ஷன். இதில் மெரிட்டில் வர்றவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூவும் ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்குது. ஸோ இந்த ஃபயர் ஆஃபீஸர் இவங்களுக்கெல்லாம் ஸ்கில் டெஸ்ட் வந்து வரும். ஸோ ஓவரால் மார்க் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க ரிட்டனில், அதே மாதிரி இன்டர்வியூ அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு தான் செலெக்ஷன் அப்படின்றது இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த செலெக்ஷன் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டும் இருக்குது. அதையும் அடுத்தது பார்த்துருவோம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்றது உங்களுக்கு அன்ரிசர்வ் கேட்டகரியாக இருந்தால் 400 ரூபா, ஓபிசியோ இல்லை இடபிள்யூஎஸ்ஆர் இருந்தால் 300 ரூபாயும், எஸ்சி எஸ்டியாக இருந்தால் இல்லை உமன் கேண்டிடேட்டாக இருந்தால் 200 ரூபாயும் ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் பிடபிள்யூபிடி இவங்க 2 பேருக்கும் ஃபீஸ் வந்து கிடையாது. இது அதே மாதிரி ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நீங்கள் ஒன்று எழுதுறீங்க இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கேபிட்டல், அதாவது சென்னையில் இருக்கும், இல்லைனா மேஜர் சிட்டிஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து உங்கள் அட்மிட் கார்டில் அவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி வந்துட்டு அந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். அவங்க எந்த விதமான டிஏ, அதாவது ட்ராவலிங் அலவன்ஸோ இல்லை மற்ற எந்த அகாமடேஷனோ எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அது எல்லாமே உங்களை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ எக்ஸாமினேஷனோ அதுக்கு 15 டேஸ் முன்னாடி உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். இமெயில், நீங்கள் கொடுக்குற இமெயில், ஃபோன் நம்பரை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கோங்க, அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, அதுலேயும் இன்ஃபர்மேஷன் வரும். அது இல்லாமல் நீங்கள் அடிக்கடி அவங்க வெப்சைட்லேயும் போய் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். உங்கள் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், கால் லெட்டராக இருக்கட்டும், அதே மாதிரி வேறு எந்த விஷயங்களாக இருந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் அப்ளிகேஷன் அப்படின்றது எங்கே லிங்க் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, https://www.ipa, அதாவது IPA மீன்ஸ் இந்தியன் போர்ட் அத்தாரிட்டி, ipa.nic.in இந்த வெப்சைட் போயிடுங்க. இங்கே தான் லிங்க் இருக்குது. இந்த லிங்க் மூலமாக மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை படிச்சிருங்க. இமெயில் அவங்க அனுப்பிச்சிருவாங்க, பட்டு ஸ்பேமில் போய் இமெயில் இருக்கும், இல்லை இமெயில் ஏதாவது லாஸ் ஆனால் அது வந்து அவங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் ப்ரொவைட் பண்ணும்போது இமெயில் ஐடியெல்லாம் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுங்கள். அது இல்லாமல் ரெகுலராக செக் பண்ணுங்கள் நீங்கள். அதே மாதிரி உங்களோட நேமோ, டேட் ஆஃப் பர்த்தோ, மொபைல் நம்பரோ, இமெயில் ஐடியோ ஏதாவது கொடுக்கும்போது நீங்கள் கரெக்டாக ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெரிஃபை பண்ணிக்கோங்க. பிகாஸ் மாடிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விண்டோ இங்கே கிடையாது, சேஞ்சும் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஒன்ஸ் சப்மிட்டட் தான். ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காலம் ஃபில் பண்ணும் போதும் வெரிஃபை பண்ணிக்கோங்க, ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபீஸ் பே பண்ணுங்கள். நான் ஏற்கனவே மெடிக்கல் கண்டிஷன் ஒன்று சொல்லியிருந்தேன். இந்த ஆன்லைன் டெஸ்ட் இன்டர்வியூ இல்லாமல் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா ஒரு மெடிக்கல் டெஸ்ட் ஒன்று இருக்குது. இதே அவங்க போர்ட் அத்தாரிட்டி மென்ஷன் பண்ணுற அந்த மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் அந்த மெடிக்கல் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ அந்த மெடிக்கல் டெஸ்ட்டு எடுத்த பின்னாடி அதே மாதிரி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்ச பின்னாடி இதுக்கப்புறமும் ஒன்று இருக்குது, உங்களுடைய பேக்ரவுண்ட் செக் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பேக்ரவுண்ட் செக் எல்லாமே முடிஞ்ச அப்புறம் தான் உங்களோட அப்பாயின்மெண்ட் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகும். அதாவது சாட்டிஸ்ஃபேக்டரி கம்ப்ளீஷன் ஆஃப் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அதே மாதிரி கண்டக்ட் ரெகுலேஷன், சர்வீஸ் அண்டு கண்டக்ட் ரெகுலேஷன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்ச அப்புறம் தான் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகும். இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுக்கான இந்த லிங்க், இதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன் நான். ஸோ இதை டச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும். நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷில் இருக்குது, நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஏன்னா பிடபிள்யூபிடி ஓஹெச் அப்படின்றதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஒரு வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். அதே சமயத்தில் இந்த வீடியோ பார்த்த யாராவது உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னா கூட வேறு யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ லிங்கை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.